குனாஃபா பிஸ்தா சாக்லேட் ஏகேஏ துபாய் வைரல் சாக்லேட் இதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஒயிட் அண்ட் எல்லோ டாப்பிங்ஸ் மேலே கொடுத்துக்கிறோம், பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை மேலே ஊற்றி எந்த அளவுக்கு ட்ரைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரைன் பண்ணி அதை நம்ம ஃப்ரீசரில் ஏற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம குனாஃபா க்ரீம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஸ்தாவை தூள் பண்ணி அப்புறம் பட்டரில் ஃப்ரை பண்ண குனாஃபா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த பிஸ்தா க்ரீமை ஃப்ரீசர்லேருந்து வெளில எடுத்து அந்த மோல்டெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம். இதில் டயரிங்கான பார்ட்டே இதில் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணுறது தான். இதுதான் டைம் கன்சூமிங்கே இந்த ப்ராசஸில். நார்மலாக இந்த குனாஃபா கொடுக்குற அந்த பிஸ்தா ஃபில்லிங் ரெடிமேடாக வாங்குவாங்க. ஆனால் நம்ம அதையுமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா குனாஃபாவையும் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஒரு லேயர் ஆஃப் சாக்லேட்ஸை ஊற்றி அதை நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் எக்ஸசிவாக இருக்க சாக்லேட் எல்லாத்தையுமே எடுத்துடுறோம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளாட்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் வந்திருக்கணும். நம்ம கொடுத்த அந்த எல்லோ அண்ட் ஒயிட் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்றது நீங்களே பாருங்கள். உள்ள கிரன்ச்சியாக வெளில சாஃப்டாக இந்த குனாஃபா சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.